மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, செல்வமணி சார் அவர்களே, வந்திருக்கின்ற மீடியா தொலைக்காட்சி ஊழல்களே, எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கேக்குதா? அப்போ இல்லை, குரலை சாயந்தரம் அப்படிதான் ஆகிடும். கேப்டன் பிரபாகரன், அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய 100வது படம். பொதுவா நடிகர்களுக்கு இந்த 100வது படம் ரொம்ப ரிஸ்கா இருக்கும். சிலருக்கு அமையாது சரியா. ஆனா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஆரம்பம், ஒரு படிக்கட்டா இருக்கு. இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு அவர் தூக்கிட்டு, இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு, அப்படி அமைஞ்சதுதான். முதல்ல சட்டபூர்வரை, அப்புறம் சாட்சி அவரை நிலைநிறுத்திச்சு. அதுக்கு பிறகு வந்த இயக்குனர்கள் சில படங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போச்சு. இந்த படத்துல தான் கேப்டன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரே மாறி போச்சு. அது இந்த படத்துக்கு ஜெனரலா நான் விஜயகாந்த் நடிச்சு மற்றவங்க டைரக்ட் பண்ற படத்தை நான் ஒரு முறை தான் பார்ப்பேன். ஆனா இந்த படத்தை 3 தடவை பார்த்துருக்கேன். அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங். இதுல வசனங்கள் ஏகத்தலிகா மேடையில் தெரியும், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப யதார்த்தமா, அதே நேரத்தில் பவர்ஃபுல்லா இருக்கு. அடுத்து பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்தனை பாடல்களும் விட்டு சார் இந்த படத்துல. அப்படி கமர்ஷியலான ஒரு படத்தை அதான் இயக்குனர்கள் ஒரு நடிகரை தூக்கிட்டே போவாங்க, நல்ல இயக்குனர்கள் கிடைக்கும் போது. அப்படி விஜயகாந்த் கிடைத்த ஒரு நல்ல பெரிய ஒரு மறக்க முடியாத இயக்குனர்கள் ஒருத்தர் செல்வமணி சார். அந்த 87 அந்த 90 இந்த ஒரு 3-4 வருஷங்கள் ஒரு தமிழ் சினிமால ஒரு ட்ரெண்ட். டிஎஃப்டி டைரக்டர்ஸ்லாம் உள்ள வந்தாங்க, பயங்கரமான சக்சஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனா என்னன்னா தயாரிப்பாளர்கள்லாம் பயந்துட்டாங்க, அவங்க வைக்கிற செலவுகளை எல்லாம் பார்த்துட்டு. ஆனா டிஎஃப்டி படிச்சுட்டு தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்த இயக்குனர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஏன்னா மற்றவங்களாம் இட்டு கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ப்ரொடியூசர்கள்லாம் எப்படி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. அப்போ இந்த டிஎஃப்டி டைரக்டர் மேலேயே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரொடியூசர்ஸ்க்கு. அந்த காலகட்டத்தில் 2 இயக்குனர்கள் எனக்கு தெரிஞ்சு, உதயகுமார் சார், அவரும் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். ஆனால் ஒரு நாள்ல இத்தனை நாள்ல நான் படம் எடுத்துக்குவேன், என்னுடைய ப்ரொடியூசர் லாபம் சம்பாதிக்கணும்
அப்படின்னு அதே நேரத்தில் பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தை விட மாட்டாங்க டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது செல்வமணி சார், அவருடைய அத்தனை படங்களும் அந்த காலகட்டத்தில் அத்தனை படங்களும் தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை கொடுத்த படம். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படம் திரும்ப ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக இது முதல்ல நான் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி திரும்ப ஓடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த நேரத்தில் நான் விஜயை பற்றி பேசாம போனேன். விஜய்னா விஜயகாந்தை பற்றி பேசாம போனா நல்லா இருக்காது. ஏன்னா விஜயகாந்த் வந்து மற்ற இயக்குநர்களை எல்லாம் பேர் சொல்லி கொடுப்பார், என்ன மட்டும் டைரக்டர் சார். அதாவது அது வந்து அந்த மரியாதை, நன்றி. அதாவது நன்றி நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜயகாந்த். அதே ஒரு வார்த்தை மனிதம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா விஜயகாந்த். சட்டம் ஒரு இருட்டறையில எப்படி என்கிட்ட நடந்துகிட்டாரோ அதே மாதிரிதான் அவங்க சொன்ன மாதிரி 18வது படம் பெரியண்ணா, அதுல அப்படித்தான். இத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு பெரிய பெரிய படங்கள்லாம் பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட எல்லாம் நடிச்சுட்டு திரும்ப நான் பண்றேன் அந்த படம் பெரியண்ணா. அதே மாதிரி மரியாதை, சிம்பிளிசிட்டி. நன்றி அப்படின்றது வந்து சாதாரணமான நன்றி இல்லை சார். நான் வந்து பல மேடைகள்ல சொன்ன ஒரு விஷயம் திருப்பி நான் சொல்லணும். எங்க ஏன்னா என் வாழ்நாள் பூரா சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்னுடைய மகன் உங்களுக்கெல்லாம் தெரியும், விஜய், அவருடைய முதல் படம் ஒரு 69-70 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளைய தீர்ப்பு படம் எடுத்தேன். சரியா போகலை, உங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி. ஆனா அவர் நடிகனா வந்துட்டாரு, அவரை நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணப்போ சரி ஒரு பெரிய நடிகரோட நடிக்க வைப்பாமே அப்படின்னு பிளான் பண்ண. ஆனா இந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கல. சரி ஒரு மாதிரி அதுல வேற அவ்வளவு போட்ட படம்லாம் போயிடுச்சு. நான் ஒரு டல்லா அப்படியே இருக்கிறேன். என் மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்க விஜயகாந்த் கேட்கல? இல்லைவா, அவர் கேட்டா பண்ணிடுவாரு, ஆனா எனக்கு இன்னமும் டெலிகேட்டா இருக்குது, இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன. இல்லை இல்லை நீங்க ஃபோன் பண்ணுங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னா. நான் ஃபோன் பண்றேன். எப்போவுமே இப்போ நான் பேசுறேன்னா உடனே அவர் எல்லா டைரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். எல்லாத்துட்டையும் பெரிய பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர்லாம் கிடையாது. நான் ஃபோன் பண்ணி விஜய் வீட்டில் இருக்கேம்மா. ஆமாம் சார், இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை சார், மத்தியானம் தான் சார், 2 மணிக்கு. நான் ஒரு 5 நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன்.
என்ன சார் விஷயம்? இல்லை இல்லை, ஒரு சின்ன உதவி, அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன், என் பெட்ரூம்ல உட்கார்ந்துருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு. நீங்க எதுக்கு சார் வரணும்? நீங்க பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் விழுந்துச்சு. உதவி கேட்டு நீங்க என் வீட்டுக்கு வரக்கூடாது சார். இதுதான் மனிதம், ஹியூமனிட்டி. என்ன சார் பண்ணணும், என்ன வேணும்? நான் எப்படி என் விஷயத்தை தெரியுமில்ல விஜய், அந்த போன படம் அப்படி எடுத்தேன், இப்படி ஆயிடுச்சு. எனக்கு படத்தை பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக இல்லை. விஜய் என்னுடைய அவனை எப்படியாவது கொண்டாடணும், அவரை நான் எப்படியாவது கொண்டாடணும். அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மைண்டில் வச்சேன். அது உங்களோட விஜய் நடித்தான், உங்களுக்கு தம்பி, அதுவும் விஜயகாந்துடைய தம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்தாருன்னா, ஏன்னா அப்போ விஜயகாந்த் பட்டி தொட்டிலாம் உள்ளுக்குள்ள போயிருக்க அந்த காலகட்டங்கள். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க நடிச்சு எப்போ 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 பிளான் பண்றீங்க? நான் சொல்லி முடிக்கல. எப்போ பிளான் பண்றீங்க சார்? அது உங்களை பொறுத்தது. உங்களுக்கு நான் என்னைக்காவது நான் டேட் சொல்லியிருக்கிறேன். 18 படத்துலையும் அவர் எனக்கு டேட் சொல்ல மாட்டார், நான் தான் டேட் சொல்றேன். அடுத்தது அவருக்கு படம் பண்ணணும்னா முதல்ல ராவுத்தரை பாருங்கன்னு சொல்லுவார். ராவுத்தர்கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லுவார், எல்லாருக்கும் தெரியும். ராவுத்தருக்கு பிடிச்சாதான் இவர்கிட்ட அனுப்புவார். நான் எந்த படமும் ராவுத்தர்கிட்ட படம் கிடையாது, அவரை அனுப்ப மாட்டார். எப்ப சார் பண்ண போறீங்க, டேட் சொல்லுங்க. அதே மாதிரி அன்னைக்கு கேட்டார், நீங்க எப்போ பிளான் பண்றீங்க? இல்லை இப்பதான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம், அடுத்த மாசமா அதுக்கு அடுத்த மாசம். அவர் கேள்வி இல்லை, அடுத்த மாசம் எப்ப இருந்து? நான் ராவுத்தர்கிட்ட கேட்கணும், அங்கே கேட்கணும், இங்கே கேட்கணும், டைரியை பார்க்கணும், அதெல்லாம் இல்லை. எப்போ பிளான் பண்றீங்க, என்ன டேட்? செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 15 நாள் அப்படின்னு சொன்னேன். வச்சுக்கணும் சார், வச்சுக்கணும் சார். என்ன உங்களுக்கு, நீங்க ராவுத்தர் கேட்கணும், அது இல்லை சார், நீங்க வச்சு, அவ்வளவுதான். எனக்கு அதாவது ஒரு மனிதன்கிட்ட மனிதம் இருக்கும், இந்த அளவுக்கு இருக்குமா? அடுத்த நாளே 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். காலையில அவர் ஷூட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கவரில் போட்டுக்கிட்டு விஜய், என்ன சார் இது? இல்லை, ஒரு அட்வான்ஸ். இந்த படம் நான் பணம் வாங்க மாட்டேன் சார், தயவு பண்ணி. நான் உங்களுக்கு உதவின்னு கேட்டீங்க, நான் படம் பண்றேன், அவ்வளவுதான். நீங்க எதுவுமே பேசக்கூடாது, நீங்க போங்க. அந்த டேட்டுக்கு நான் வருவேன். பொள்ளாச்சியில் ஷூட்டிங். அப்பெல்லாம் பொள்ளாச்சி இன்னொரு ஸ்டுடியோ மாதிரி இருந்த காலகட்டங்கள். 15 நாள் இருந்து இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 17 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார். அதுல அந்த படத்துல இன்னொரு பெரிய, நீங்க எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஜென்ரேஷன்லாம், செந்தூர பாண்டி. அதுல விஜயகாந்த் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா உருவாயிட்டார்.
நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எனக்கு வந்து இந்த தப்பு நடந்தால் கோபம் வரும். ரோட்டில் போய் நானே வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தீர்த்து வைப்பேன், இல்லையா அடி வாங்கிட்டு வரேன். ஏதோ ஒன்று நடக்கும். அது அரசியலில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும், சமுதாயத்தில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும். இந்த கோபத்தையெல்லாம் எப்படி கொட்டுறது? சினிமா மூலமாக தான் நான் கொட்டினேன். ஆனால் அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ வேணும். அது விஜயகாந்த் கிடைச்சார். அதனால்தான் சொன்னாங்கல்ல, நான் 18 படம் பண்ணேன்னு. நான் எந்த ஹீரோட்டையும் போகலை, கால்ஷீட்டே கேட்கறது இல்லை. கதையை ரெடி பண்ணுவேன், என் கோபத்தையெல்லாம் அவர் மூலமாக தான் கொட்டினேன் நான் படங்கள். அப்படி இப்படி இந்த அந்த செந்தூர பாண்டி படம் முடிஞ்சு டப்பு 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 வியாபாரம் ஆச்சு. எனக்கு ஒரு பெரிய லாபம் இருந்துச்சு. அப்பவும் நான் போய் கேட்குறேன், விஜய் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு. இல்லை சார், நான் வாங்க மாட்டேன், பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார். எனக்கு உறுத்தலாக இருந்துச்சு. என்னடா அவரை வச்சு ஒரு படம் பண்ணி இவ்வளவு நம்ம பணம் சம்பாதிச்சிருக்கிறோம், வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு பக்கத்து லேண்டு என் லேண்டு. இதை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் இல்லை, அவர்கிட்ட இருக்கிறவங்களாம் சார் எங்க கொடுத்தா நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஏப்பா விஜய் வீட்டு பக்கத்தில் நான் இருக்கக்கூடாதுப்பா, நான் வீடு கட்டலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்ன பண்ணேன்னா, அவர் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா, நான் நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். அப்போதான் வந்து விற்கிறவங்க மட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் போதும், வாங்குறவங்க போக வேண்டிய தேவையில்லை. அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை கொடுத்து நேரம் வீட்டுக்கு வந்தாரு பாருங்க, சோபாட்டை, என்னுடைய மனைவி. என்னம்மா என்னை கேவலப்படுத்திட்டார் அவர் சார். நான் உதவின்னு கேட்டால் நான் உதவி பண்ணுறேன், அதுக்கு போய் நான் பணம் வாங்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நான் சொன்னேன், பணம் கொடுக்கலையே, நான் பணமாக கொடுக்கலையே, அவனுக்கு பணம் கொடுத்தா தானே. இப்படி ஒரு அது நட்புலாம் கிடையாது எனக்கு. அவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க முடியாது, அதையும் தாண்ட ஒரு உறவே. அவர் இருந்த வரைக்கும் அவர் மனசுல எனக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு, ஒரு தனி இடம். அப்படியாப்பட்டவரை நான்லாம் ஷூட்டிங்ல எப்படி இருப்போம்னா, சொன்னாங்கல்ல யாரோ செல்வமணி சார் பேசும்போது, அவர் டைரக்டர் நடிகர் சார், டைரக்டர் நடிகர், அதே நேரத்தில் ப்ரொடியூசர். லாபம், அவர் ப்ரொடியூசர்லாம் லாபம் வரும், ரெண்டு பேரையும் மைண்டில் வச்சுக்கிறார். அவர் படங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவையில்லை, அவர் தான் கரெக்டாக வருவார், அவரே கமாண்ட் பண்ணுவார், அவரே மற்றவங்களை வேலை வாங்குவார். ஒரு நாள் ஏதோ ஒரு படம், என்னுடைய ஷூட்டிங்கு ஃபைட் சீனில் நான் சிச்சுவேஷன் சொல்லிட்டு, அது நைட் எஃபெக்டில் நான் இருக்க மாட்டேன். எப்போவுமே நைட் ஷூட்டிங்கில் ஃபைட்லேயே இருக்க மாட்டேன். ஃபைட் மாஸ்டர்கிட்ட சிச்சுவேஷன் சொல்லிட்டு, விஜய் நீ பார்த்துக்கணும் அப்படின்னா, ஃபைட்டு அவருக்கு தான் தெரியுமே, அவர் பார்த்துக்கிடுவார். நான் ரெண்டு நாள் தான், 2 கால் ஷீட். நீங்கள் ஃபைட்டை பிடிக்கணும், 2வது நாள் சாயந்தரம் 6 மணிக்கு வருவேன், அந்த எண்டு சீனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி, அந்த 2வது சீனை எல்லாத்தையும் எடுத்துட்டு, அந்த ஃபைட்டு முடியும் போது காலையில் 6 மணிக்கு ஃபைட்டு முடிக்கிறாங்க. ஏன்னா 2 நாளில் முடிக்கணும்னு சொல்லிட்டு, 2வது நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது, சாருக்கு தெரியாமல் நைட் ஃபுல்லாக போகலாம் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு, நைட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகே,
சரி 6 மணிக்கு போயிட்டார்ல, திருப்பி 9 மணிக்கு போய் தூங்குறதெல்லாம் கிடையாது. போறாரு, குளிக்கிறாரு, திருப்பி வந்துட்டார் ஷூட்டிங். அந்த அளவுக்கு ஒரு ஒழுங்க, டிசிப்ளின், பக்தி, மரியாதை எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு மனிதன். அதாவது எல்லாரும் நம்ம பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை குட்டி, ஒரு நாளைக்கு போயிடுறோம், அவ்வளவுதான். இருந்தா யாரு இப்படி ஒருத்தர் இருந்தான்னு கூட தெரியாது. ஆனால் விஜயகாந்த் மறைந்த பிறகும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த அடையாளத்தை விட்டுட்டு போறவன் தான் மனிதன். ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். அந்த அடையாளத்தோடு இன்று அவர் குடும்பம் இருக்கிறது. என்னுடைய செல்லுமணி சார், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் திரும்ப உங்களை படம் பண்ண வைக்கணும் சார். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு திரும்ப உங்களை தேடி ப்ரொடியூசர்ஸ் வரும். நன்றி சார், வணக்கம். நான் சீக்கிரம் போகிறேன். மன்னிச்சுக்கேன், எல்லாரும் மேடையில் இருக்கவங்க என்னை மன்னிச்சுக்கேன்.